அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சபை அருள்மிகு சித்தர் சச்சிதானந்த சுவாமி ஜீவசமாதி மடம், சென்னை ராஜ்கீழ்ப்பாக்கம், கிழக்கு தாம்பரம், மகாலட்சுமி நகர் பேருந்து நிறுத்தம். 78ஆம் ஆண்டு குரு பூஜை காணொளி வழங்கிய நண்பர் ராமலிங்க ஐயா அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி. ஓம் குரு சச்சிதானந்த சாமி திருவடி போற்றி. ஓ மகான் சர்க்குரு அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சாமி திருவடி போற்றி. ஓம் மகான் சர்க்குரு மகான் அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சாமி திருவடி போற்றி. ஓம் மகான் அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சாமி திருவடி போற்றி. ஓம் சித்தர் சர்க்குரு மகான் அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சாமி திருவடி போற்றி. ஓம் 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 சர்க்குரு மகான் அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சாமி திருவடி போற்றி. ஓம் 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 அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சாமி திருவடி போற்றி. இனியெல்லாம் நன்மையே எண்ணலாம் நன்மையே மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள். சாமி திருவடி போற்றி. ஓம் அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த 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 சாமி திருவடி போற்றி. ஓம் சர்க்குரு மகான் அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சாமி திருவடி போற்றி. ஓம் 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 அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சாமி திருவடி போற்றி. இனியெல்லாம் நன்மையே எண்ணலாம் நன்மையே மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள். நல்லோர் நினைத்த நலம் பெறுக. நல்லோர் நினைத்த நலம் பெறுக. நல்லோர் நினைத்த நலம் பெறுக. சர்க்குரு துணை அருள்மொழிகள். நல்லோர் நினைத்த நலம் பெறுக. நல்லோர் நினைத்த பெறுக. இனியெல்லாம் நன்மையே எல்லாம் நன்மையே மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். உங்களுக்கு உதவிகள் செய்த அனைவரும் மிக நலமாக இருக்க வேண்டும். எப்போதும் எங்கும் வேண்டிக்கொண்டே இருங்கள். உங்களுடைய அனைத்து கர்ம வினைகளும் நீங்கிவிடும். உங்களுக்கு உதவிகள் செய்த அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்று எங்கும் எப்போதும் முதலில் வேண்டுங்கள். நன்றாக இருப்பீர்கள். இனியெல்லாம் நன்மையே எல்லாம் நன்மையே மகிழ்ச்சி மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அருள்மிகு சர்க்குரு மகான் சச்சிதானந்த சாமிகள் அவருடைய பிறப்பிடம் தெரியவில்லை. அவர் தமிழ்நாட்டை சார்ந்தவர் என்பதில் மட்டும் உறுதியான தகவல். ஆனால் அவர் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் தனது தவ ஆற்றலினால் மக்களுக்கு அருள் பாலித்து இறை உணர்வினை இறை மெய்யுணர்வினை சச்சிதானந்தமே குரு என்ற உணர்வினை உருவமில்லாத வழிபாட்டினை மக்கள் பெறுவதற்கு எளிமையான அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சபை என்ற அமைப்பினை நிறுவி கிராமங்கள் தோறும் ஏழை மக்கள் அனைவரும் இதை எளிமையாக புரிந்து கொள்ளும்படி தத்துவ விளக்கங்களை வழங்கியவர் நமது ஞானவள்ளல் மகான் சர்க்குரு
மகான் அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சாமிகள். இவர் அதிகமாக சென்னை மற்றும் திண்டுக்கல், பழனி, கரூர், தர்மபுரி, ராமநாதபுரம், ராமேஸ்வரம், திருவையாறு என்று தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் வாழ்ந்திருக்கிறார். ஒவ்வொரு பகுதிகளிலும் கிராமங்களில் அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சாமிகளுடைய சபை நிறுவி அங்கு வருகை தரும் மக்களுக்கு ஆன்மீக சொற்பொழிவுகளும் வகுப்புகளும் வழங்கி அருளாசிகள் வழங்கி அவருடைய சொந்த குடும்ப பிரச்சனையிலிருந்து, பொருளாதார பிரச்சனையிலிருந்து அவர்களை மாயையிலிருந்து ஓம் சத்குரு மகான் அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சாமி திருவடி போற்றி. ஓம் அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சாமி திருவடி போற்றி. நல்லோர் நினைத்த நலம் பெறுக. வணக்கம். உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்தசாரதி, வடபழனி, சென்னை. சித்தர் அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சாமிகள் ஜீவசமாதி மற்றும் சபை. அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சாமிகள் ஜீவசமாதி சபை. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, வடபழனிலேருந்து வந்து அன்பர்கள் வந்து கடை வச்சுட்டாங்க சச்சிதானந்த சாமியாருக்காக. எல்லாமே இருக்கணும், அதில் வாழைப்பழம்லாம் இருக்கணும், எலுமிச்சைப்பழம், வாழைப்பழம் இங்கே பாரு. அருள்மொழிகள். சுறுசுறுப்பாய் இரு ஆனால் படபடப்பாய் இராதே, பொறுமையாய் இரு ஆனால் சோம்பலாய் இராதே, சிக்கனமாய் இரு ஆனால் கருமையாய் இராதே, அன்பாய் இரு ஆனால் அடிமையாகாதே. சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம். ஓம் சச்சிதானந்த சாமி திருவடிகள் போற்றி. ஓம் சித்தர் சத்குரு மகான் சச்சிதானந்த சாமிகள் திருவடி போற்றி. சித்தர் மகான் சச்சிதானந்த சாமி திருவடிகள் போற்றி.
சித்தர் மகான் சச்சிதானந்த சாமிகள் திருவடி போற்றி. சித்தர் மகான் சச்சிதானந்த சாமிகள் திருவடி போற்றி. சித்தர் மகான் சச்சிதானந்த சாமிகள் திருவடி போற்றி. சித்தர் மகான் சச்சிதானந்த சாமிகள் திருவடி போற்றி. சர்க்குரு மகான் சச்சிதானந்த சாமிகள் திருவடி போற்றி. சர்க்குரு மகான் சச்சிதானந்த சாமிகள் திருவடி போற்றி. சர்க்குரு மகான் சச்சிதானந்த சாமிகள் திருவடி போற்றி. சச்சிதானந்த சாமிகள் திருவடி போற்றி. வயிற்றில் சுமந்தது 10 மாதம். ஆனால் எல்லா காலத்திலும் வயிற்றில் கரைகிற உடம்பிலும் மனதிலும் உள்ளத்திலும் அன்பாலும் சுமந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? அது இந்திய பெற்றோர்களுக்கே உரிய ஒரு நற்குணம் என்பதை நாம் புரிய வேண்டும். அந்த நற்குணம் எப்படி வந்தது என்றால் அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த நற்குணம் எப்படி வந்திருக்கும்? போயிட்டு இருக்கும் திடீர்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படியெல்லாம் வந்துருமா? அப்படிப்பட்ட உயர்ந்த பிறகுகளாக இல்லை. சத்குரு சச்சிதானந்தம் போன்றவர்களின் போதனையால் தான் நமக்கு அந்த ஞானம் கிடைத்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தான் நான் சொல்கிறேன், ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு இங்கே வந்து வசித்து அவருடைய ஒளி நீங்க மட்டுமா? நீங்க மட்டும் வந்தீங்களா? இனிமேல் என்னுடைய வாழ்நாள் முழுக்க தொடர வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். தெரியவில்லை என்கிறார்கள். சூரியன் எங்கம்மா தோணும்? சூரியன் எங்க தோணும்? அது இயல்பாக தோன்றுகிறது. ஐம்பூதங்கள் அப்படித்தானே இருக்கும் ஐயா, இல்ல? ஐம்பூதங்களாகிய நீர், நீலம். சீடர்கள் ஜீவ சமாதி குருபீடத்தில் ஒரு வெளிச்சம் லைட்டுக்குள்ள ஒன்றே போட்டு வச்சுக்கணும். என்னப்பா ஒரே இருட்டா இருக்கு. புதுசாக கிரானைட்டெல்லாம் பண்ணி மைசூர் சாமி 81 அன்னதான கூடம் 99 இருட்டாக வச்சுருக்காங்க. ஒரு லைட்டு போடலாம்ல. சீடர்களுடைய ஜீவ சமாதி மோகனூர் சாமிகள் ஜீவ சமாதி ஆவதற்காக இடம் வழங்கிய உயர் திரு தனகோபால் அவர்கள் மற்றும் தொண்டுகள் செய்த மற்ற சீடருடைய ஜீவ சமாதிகள் அனைத்தும் இந்த பகுதியில் அமைந்துள்ளது. 1954. நன்றி. ஏழையா, நீ யாருக்கு பிறந்த எதுவுமே தேவையில்லை. எனக்கு வேண்டியது உன்னுடைய அன்பு மட்டும்தான். உனக்கு நான் அதை அள்ளி அள்ளி கொடுக்கிறேன். நாம் அத்தனை பேரும் சமம் என்பதாக ஒரு சமத்துவத்தை உருவாக்கி காட்டியிருக்கின்ற சமத்துவ பூமியாக இந்த குருஷேத்திரம். வணக்கம். உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்தசாரதி, வடபழனி, சென்னை. அருள்மிகு சர்க்குரு மகான் ஞானவள்ளல் அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சாமிகள் எந்த ஊர் தமிழ்நாட்டில் அப்படின்னு சரியாக தெரியல. ஆனால் தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் அவர் வாழ்ந்திருக்கிறார். குறிப்பாக கிராமப்பகுதி மக்களுக்கு சச்சிதானந்தம் என்ற அருள் ஞானத்தை அள்ளி அள்ளி வழங்கியிருக்கார். தன்னுடைய அருள் பார்வையால் பல்வேறுடைய நோய்களை குணமாக்கியிருக்கிறார். அவர் சொற்பொழிவு செய்யும்போது ஒரு பாம்பு கடித்து விட்ட ஒரு ஆடுக்குட்டியை தன் வெறும் பார்வையாலே குணப்படுத்தி அதை உயிர் பிழைக்க வச்சிருக்கார். இந்த மாதிரி பலருடைய அருள் ஆற்றல், பலருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்தாலும் அவர் அருள் ஞானத்தை பயிற்சியின் மூலமாக வழங்குவதற்காக எல்லோரும் இறைநிலை, தமிழில் மெய்ஞானம் என்று சொல்வார்கள், மெய்ப்பொருள் என்று சொல்வார்கள். மெய்ப்பொருள் நாயனார் என்று ஒருத்தர் 63 நாயன்மார்கள் உண்டு. அந்த மெய்ப்பொருள் நாயனாருக்கு வருகிற திங்கட்கிழமை பல இடங்களில் குரு பூஜை நடைபெறுகிறது. சென்னை குன்றத்தூர் பகுதியில் கூட ஒரு சிவன் கோயிலில் மெய்ப்பொருள் நாயனார் குரு பூஜை நடைபெறுகிற தகவல் வருது. அந்த மெய்ப்பொருள் தான் சச்சிதானந்தம். வடமொழியில் சொன்னால் சச்சிதானந்தம், தமிழில் சொன்னால் மெய்ப்பொருள். அருளிலார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருளிலார்க்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்னு திருவள்ளுவர் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்லியிருக்கார். அந்த மெய்ப்பொருள் தான் சச்சிதானந்தம். அதை ஆனந்த அனுபவம் வார்த்தைகளால் விளக்க முடியாது. அது பயிற்சினாலும் முயற்சினாலும் எப்படி பெறுவது என்பதற்கு பாமர மக்களுக்கு, ஏன்னா கிராமங்களில் இருக்கிற மக்கள் தாங்க உண்டு, தங்கள் வேலை உண்டுன்னு அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு ஒரு டென்ஷன் கிடையாது, பிரச்சனைகள் குறைவு. அப்படிப்பட்ட மக்களுக்கு அந்த உயர்ந்த இறை அனுபவத்தை எளிய முறையில் உபதேசித்து அவர்களும் அருள்ஞானம் பெறுவதற்கு அந்த பகுதியிலே அவரோடு கூடவே தங்கி இருந்து சபை நடத்தி பல்வேறு கிராமங்களில் தமிழ்நாடு முழுக்க ஐயா அருள் செய்திருக்கார். அது மட்டும் இல்லை, இந்தியாவின் பல பகுதிகளுக்கு தீர்த்த யாத்திரை சென்று அங்கு எல்லாருக்குமே எல்லா இடங்களையும் அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சபையை நடத்தி எல்லாருக்கும் அருள் செஞ்சிருக்கார்.
வள்ளலாருக்கு அப்புறம் இந்த மாதிரி அருள் நாணத்தை வகுப்பாக நடத்தியவர்களில் முக்கியமானவர் நம்முடைய சர்க்குரு மகான் சச்சியானந்த சாமிகள். இவருடைய ஜீவசமாதியில் வந்து குறைந்தபட்சம் ஒரு வாரத்துக்கு குரு பூஜை நடக்கும். நான் பார்த்துருக்கிறேன். இப்போவே வந்து கொஞ்சம் 10 வருஷம் முன்னாடி 15 வருஷம் முன்னாடி பெரும்பாலும் திண்டுக்கல் பகுதியிலேருந்து பக்தர்கள் நிறையா வந்து லாரியாக வாழை இலை, காய்கறிகள், பழங்கள்லாம் கொண்டு வந்து வச்சு வருகிற ஒரு வாரத்துக்கு பக்தர்கள் ஒரு வாரம் முன்னாடியே பக்தர்கள் வந்து போய்கிட்டு இருப்பாங்க. பல்வேறு நிகழ்ச்சி நடக்கும். அத்தனை பேருக்கு அன்னதானம் தயாரித்து சலிக்காமல் 3 வேளையும் உணவு வழங்கி குரு பூஜை நடந்து அதுக்கு பிறகு 2-3 நாள் வந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் நடக்கும். இப்படியெல்லாம் நடந்து அப்புறம் இந்த சாமியோட ஜீவசமாதி இருக்கிற அந்த மடத்தில் பள்ளிக்கூடலாம் நடந்திருக்கு. என்னென்ன காரணமோ நமக்கு தெரியல. உள்நாட்டு குழப்பங்கள், பல்வேறு பிரச்சனைகள், வழக்கு மன்றங்கள் அது இதுன்னெல்லாம் போய் எல்லாமே போச்சு. இப்போ வெறும் சமாதி மட்டும்தான் இருக்குது. அந்த சமாதி வந்து இப்போ முன்னாடி கட்டிடம் வந்து சின்னதாக இருந்தது. அதை இப்போ நல்லா விரிவுபடுத்தி அழகாக பண்ணியிருக்காங்க. ஆனால் என்னென்னா இப்போ குரு பூஜை என்பது ஒரு நாளோட முடிஞ்சு போகுது. இந்த ஆண்டு இவருடைய சாமியோட குரு பூஜை வந்து கார்த்திகை மாதம் 1ஆம் முதல் வியாழக்கிழமை தான் நடக்கும். கார்த்திகை மாதம் முதல் வியாழக்கிழமை நடக்கும். அந்த அடிப்படையில் 21/11/2024 கார்த்திகை மாதம் முதல் வியாழக்கிழமை நடைபெற்றது. அதே சமயம் முதல் நாள் 20ஆம் தேதி மாலை இசை நிகழ்ச்சிகள் சொற்பொழிவெல்லாம் துவங்கினாங்க. அதுக்கு முன்னால் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையில் ரத்த தானம் என்ற ஒரு நிகழ்ச்சி சிறப்புற ஏற்பாடு செஞ்சாங்க. எனக்கு தெரிஞ்சு வேறு சில எந்த சித்தர் சமாதியிலையும் ரத்த தானம் நடந்ததா எனக்கு தெரியல. நடந்திருக்கலாம். ஆனால் இங்கே குறைவான எண்ணிக்கைக்கு வந்தால் சரியான விளம்பரம் இல்லாவிட்டாலும் குரு பூஜைக்கு வந்துட்டு அன்னதானம் வழங்கிட்டு அப்புறம் அவங்ககிட்ட ரத்தம் கேட்டு வாங்கினா அது முறை இருக்காதுன்னு நினச்சோம் என்னவோ. குரு பூஜை நிகழ்ச்சிகள் துவங்குவதற்கு முன்னாலே வந்து விருப்பப்படுறவங்களுக்கு ரத்த தானம் வந்து இருக்குது. நம்ம தற்செயலாக போயிருந்தேன். இதில் என்ன சிறப்பு என்ன அப்படின்னா, சாமிகள் கடைசி காலத்தில் சென்னையில் இந்த தாம்பரம் பகுதிக்கு வரும்போது தம்பரம் என்றாராம். தாம்பரம் இது என்ன ஊருன்னு கேட்கும்போது தாம்பரம் அப்படின்னாங்களா, இல்லை தம்பரம் அப்படின்னு சொன்னதாக ஒரு வரலாறு இருக்குது. சென்னையில் இன்றைக்கி மவுண்ட் ரோட், சிந்தாரிப்பேட்டை, இந்த சென்ட்ரல், குதிரலாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே அரசினர் எஸ்டேட்டுன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. தமிழில் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. கவர்மெண்ட் எஸ்டேட்னுவாங்க. அரசினர் தோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அரசாங்கத்துடைய பகுதிகள் அதெல்லாம். ராஜாஜி ஹால், சிந்தாரிப்பேட்டை ரயில்வே நிலையம், தற்போது இருக்கிற ஓமந்தரார் அரசு மருத்துவமனை, அப்புறம் இந்த சிந்தாரிப்பேட்டை ரயில் நிலையம், அதுக்கப்புறம் பழைய சிறைச்சாலை, இப்போ வந்து மருத்துவக் கல்லூரியாக இருக்குது. அந்த மாதிரி பகுதிகள் ரிப்பன் பில்டிங்னு சொல்ல மாநகராட்சிக்குரிய அலுவலகம் இருக்கு இல்லையா, அந்த பகுதி. அதுக்கு எதிர்க்க இருக்க இடம்லாம் வந்து குதிரைலாயம் இருக்குது. இந்த இடம் இப்போவும் அங்கே குதிரைகள் வண்டி நிறுத்ததுக்கு அங்கே மட்டும்தான் அனுமதி உண்டு. அந்த பகுதியில் ஏதோ அந்த இடத்துல தங்கியிருந்திருக்காரு. அவர் வந்து அங்கே சமாதியான உடனே அவருடைய திருவுடலை தனகோபால் என்பவர் இந்த இடத்துல அவருடைய சொந்த இடம் இருக்க போய் அவர் கொண்டு வந்து இங்கே அடக்கம் செஞ்சிருக்கார். 19/11/1946 78 ஆண்டுகளுக்கு முன்னதாக சாமிகள் அங்கே சமாதியானார். அவருடைய திருமேனி இங்கு அடக்கம் செய்யப்பட்டது 21ஆம் தேதி. இப்போ நான் தற்செயலாக அவர் சமாதிக்கு 19ஆம் தேதி போயிருந்தேன். அன்னைக்கு வந்து அங்கே ரத்த தானம் நடந்தது. அது குறித்த நிகழ்ச்சியெல்லாம் வந்து நம்ம காணொலியை ஏற்கனவே பதிவிட்டிருக்கோம். அழைப்பு அப்படின்ற முறையில், குரு பூஜை அழைப்பு அப்படின்ற முறையில் அதை நம்ம பதிவிட்டிருக்கோம். அப்புறம் மறுநாள் 21. ஆக சாமி சமாதியான நாள் 19/11/1946. அந்த தேதி அடிப்படையில் தற்செயலாக நாங்கள் போயிட்டேன். அப்புறம் 21/11/2024 மறுநாள் தான் சாமி சமாதி செய்யப்பட்டார். அந்த அடிப்படையிலையும் நம்ம போயிட்டோம். ஆனால் எதனால கார்த்திகை மாதம் முதல் வியாழக்கிழமை அந்த அடிப்படையில் தான் குரு பூஜை காலங்காலமாக நடக்குது. 78 ஆண்டுகளாக கார்த்திகை மாதம் முதல் வியாழக்கிழமை அந்த அடிப்படையில் தான் குரு பூஜை நடக்கும். ஆங்கில தேதியை கணக்கில் பார்க்க மாட்டாங்க. இந்த ஆங்கில தேதியும் கார்த்திகை மாதம் வியாழக்கிழமையும் சேர்ந்து வந்தது இந்த முறை தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. இந்த அருமையான தகவலை உங்களோட பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சாமியுடைய அருள் அனைவருக்கும் வேண்டி நல்லோர் நினைத்த நண்பர்கள் குரு பூஜை காணொலியை வழங்குவதற்கு உதவி செய்த அனைவருக்கும் மற்றும் நண்பர் ராமலிங்க ஐயா அவர்களுக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. மகிழ்ச்சி. வணக்கம், வாழ்த்துக்கள். தொடர்ந்து சித்தருடைய ஜீவசமாதி குரு பூஜை தகவல்களுக்கு மற்றும் வழிகாட்டலுக்கு தினசரி இரவு 9 மணிக்கு உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற நடைபெறும் நேரலை பிரார்த்தனைகளுக்கும் நம்முடைய சித்தர் சீக்ரெட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, பகிர்ந்து கொள்ளுங்கள்.
தொடர்ந்து தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். யுத்த தானத்துக்கான ஏற்பாடுகள் நடைபெறுகிறது. சென்னை கிழக்கு தாம்பரம் அருள்மிகு சித்தர் ஞானவள்ளல் சர்க்குரு சச்சியானந்த சுவாமிகள் ஜீவசமாதி, ராஜ்கீழ் பக்கம் சிக்னல் அருகில் மகாலட்சுமி நகர். நம்ம சாமிகளுடைய அகண்ட பரிபூர்ண சாமி ஜீவசமாதிலேருந்து இடது பக்கம், இந்த பக்கம் வேளச்சேரி பக்கமாக போனால் ஒரு சிக்னல் இருக்கும். அந்த ஏரியாவுக்கு பேர் ராஜ்கீழ் பக்கம். இது வேளச்சேரி போகிற மாதிரி போகும். வலது பக்கம் போனால் மாம்பாக்கம், வேணுபுரீஸ்வரர் கோயில் பக்கம். இந்த சிக்னலில் ஸ்ரீமத் வேணுகோபால் சுவாமியின் ஜீவசமாதி. அந்த தென்னை மரங்கள்லாம் தெரியுது பாருங்கள். அந்த தென்னை மரங்கள், அதுக்கு பக்கத்தில் ஒரு மரம், அங்கே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும். இப்படின்னு வந்தீங்கன்னா கிழக்கு தாம்பரத்துலேருந்து வந்தால் ஒரே லெஃப்ட்டு. இது ராஜ்கீழ் பாக்கம் சிக்னல். நேராக போனால் வேளச்சேரி. இந்த இடத்துல ஒரு இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் இருக்குது. இது தாம்பரத்துலேருந்து வர வழி. இங்கே ஒரு இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க், அதுக்கு ஏற்ற மாதிரி நேர் எதிர்க்க இங்கே ஒரு இந்தியன் ஆயில் பெட்ரோனாஸ்ன்னு ஒன்று இருக்குது. ஆனால் என்னென்னா இது பக்கத்தில் கடைகள் எதுவும் பக்கத்தில் கிடையாது. இங்கே ஒரு அம்மன் கோயில் இருக்குது, சரியா? இப்போனா நம்ம சச்சியானந்த சாமி. ஆனால் இந்த இந்தியன் ஆயில் பக்கத்துலேயே மரங்களும் கடைகளும் நிறையா இருக்குது பாருங்கள். இந்த மரங்கள் கரூர் வைசியா பேங்க்கு, அப்புறம் மெட் ப்ளஸ்ஸு, எக்ஸைடுனாலாம் கடைங்க இருக்குது. அந்த கடைங்களுக்குள்ளே ஒரு வழி இருக்குது, அதுக்கிட்ட போய் பார்க்குறேன். அங்கே தான் ஸ்ரீமத் வேணுகோபால் சுவாமி ஜீவசமாதி. இந்த இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் பக்கத்தில் கடைகள் இருக்கும். இந்த கடைகளை ஒட்டினா மாதிரி இருக்கும். இந்த இந்தியன் ஆயில் பக்கத்தில் ஒரு கடையும் இருக்காது. இந்த செல்வேர் இன்னொன்று பெட்ரோல் பங்க் இருக்குது, ஆனால் கடைகள்லாம் இருக்காது. எதிர்க்க பாருங்கள் மெட் ப்ளஸ், அது பக்கத்தில் தான் வேணுகோபால் சுவாமி ஜீவசமாதி. இந்த மெட் ப்ளஸ் கடைக்கு பக்கத்தில் தான் வேணுகோபால் சுவாமி ஜீவசமாதி. ஒரு இரும்பு கேட்டு 3 நம்பர் இருக்கும். அது சைடில் ஒரு வழி இருக்கும், மரங்களாக இருக்குது பாருங்கள். அதுவில் தான் வேணுகோபால் சுவாமி ஜீவசமாதி. இந்த இடத்துல மரங்கள்லாம் இருக்குது, மெட் ப்ளஸ் கடை இருக்கும். அந்த இரும்பு கேட்டுக்குள்ளே தான் வேணுகோபால் சுவாமி ஜீவசமாதி. இது ராஜ்கீழ் பக்கம் சிக்னல். இது இந்த இரும்பு கேட்டுக்குள்ளே வேணுகோபால் சுவாமி. இந்த மரங்கள்லாம் இருக்குது, அது வழியாக தான் போகணும் குரு பூஜை டைமில். இது தாம்பரம், கிழக்கு தாம்பரம் போகிறதோட எதிர்க்க இருக்குது ஒரு பெட்ரோல் பங்கு. இந்த பக்கம் ஒரு பெட்ரோல் பங்க். இந்த இடத்துல மரங்கள்லாம் இருக்குது, மெட் ப்ளஸ் கடை இருக்கும். அந்த இரும்பு கேட்டுக்குள்ளே தான் வேணுகோபால் சுவாமி ஜீவசமாதி. இது ராஜ்கீழ் பக்கம் சிக்னல். இது இந்த இரும்பு கேட்டுக்குள்ளே வேணுகோபால் சுவாமி. இந்த மரங்கள்லாம் இருக்குது, அது வழியாக தான் போகணும் குரு பூஜை டைமில். இது தாம்பரம், கிழக்கு தாம்பரம் போகிறதோட எதிர்க்க இருக்குது ஒரு பெட்ரோல் பங்கு. இந்த பக்கம் ஒரு பெட்ரோல் பங்க். வணக்கம். தாம்பரம் என்றால் தம் பரம் என்று அருளியவர் அருள்மிகு சித்தர் ஞானவள்ளல் அகண்ட பரிபூர்ண சச்சியானந்த சுவாமிகள். இவருடைய ஜீவசமாதி சென்னை கிழக்கு தாம்பரம் ராஜ்கீழ் பாக்கம் மகாலட்சுமி நகர் பேருந்து நிறுத்தம் அங்கு அமைந்துள்ளது. கார்த்திகை மாதம் 1 தேதி அடிப்படையில் இவருடைய குருபூஜை நடைபெறுகிறது. இவருடைய ஜீவசமாதிக்கு எதிர்பக்கம் கொஞ்சம் தள்ளி அந்த ராஜ்கீழ் பக்கம் சிக்னல் இருக்கும். அந்த இடத்துல கடைகள்லாம் இருக்கும். அந்த கடைகளுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்ரீமத் வேணுகோபால் சுவாமி ஜீவசமாதி இருக்குது. அங்கே பெயர் பலகை வெளியே இருக்காது. அப்புறம் ஃபோட்டோ வீடியோ எடுக்க அங்கே அனுமதி கிடையாது. மிக அருமையான இடம் வேணுகோபால் சுவாமி. இந்த குரு பூஜைக்கு வரவங்க அங்கேயும் தரிசனம் செய்யுங்க. விரைவில் அவருக்கு அடுத்த பஞ்சமி இந்த மாதத்துலேயே வேணுகோபால் சுவாமிக்கும் குரு பூஜை வரும். அதுக்கு தனியாக அழைப்புதல் வழங்குகிறேன். நன்றி. சித்தருடைய ஜீவசமாதி குரு பூஜை தகவல்களுக்கு மற்றும் வழி விவரங்கள் தெரிந்து கொள்ளவும் தினசரி இரவு 9 மணிக்கு உங்களுக்காக உள்ள மக்களுக்காக நடைபெறும் நேரலை பிரார்த்தனை சென்னை வடபழனியில் நமது நிலையத்தில் நடைபெறுகிற பிரார்த்தனையில் கலந்து கொள்ளவும் வேண்டுகிறேன். சித்தர் சீக்ரெட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய குறிப்பிட்ட வேண்டுதல்களுக்கு நம்முடைய அலைபேசினுக்கு அழைத்து பிரார்த்தனையில் கலந்து கொள்ளுங்கள். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம், வாழ்த்துக்கள். உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி, வடபழனி, சென்னை. குருச்சேத்திரம் இங்கேருந்து வேளச்சேரி போகிறது. அது ராஜகீழ் பக்கம் சிக்னல். சிக்னலில் ஸ்ரீமத் வேணுகோபால் சுவாமி ஜீவசமாதி இருக்குது. இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க்கு அது பக்கத்தில் மெட் ப்ளஸ் கடை இருக்கும். மெட் ப்ளஸ் கடை பக்கத்தில் வழி இருக்குது. இனி எல்லாம் நன்மையே, எல்லாம் நன்மையே.
ஆ உ இ ஓ ஏ இம். இனி எல்லாம் நன்மையே. ஆ உ இ ஓ ஏ இம். ஆ உ இ ஓ ஏ இம். இந்த மந்திரத்தை நாம் மனசுக்குள்ளே சொன்னால் போதும், உடனடியாக நம்முடைய பிரார்த்தனை எல்லாம் வெளிமனம் உள்மனம் ஆழ்மனம் என்ற நிலையில் ஆழ்மனத்திற்கு சென்று நம்முடைய பிரார்த்தனைலாம் உடனடியாக நிறைவேறும். சித்தருடைய ரகசிய மந்திரம் ஆ உ இ ஓ ஏ இம். ஆ உ இ ஓ ஏ இம். இதை மனசுக்குள்ளே சொன்னால் போதும். பெண்கள் எல்லா நாட்களிலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம், எல்லோரும் எல்லா இடத்துலையும் சொல்லலாம். உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற சென்னை வடபழனியில் தினசரி இரவு 9 மணிக்கு நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் 250 வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைவ் பிரேயர்ஸ் ஃபார் யூ. யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் 9 PM IST வடபழனி சென்னை. இன் யூடியூபர்ஸ் சித்தர் சீக்ரெட்ஸ் 9382689814 9382689894. இனியெல்லாம் நன்மை நலாம் நன்மை மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள். நல்லோர் நினைத்த நலம் பெருக, நல்லோர் நினைத்த பெருக, இனியெல்லாம் நன்மையே. 250 அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சித்தர் சயின்ஸ் ஆஃப் ஆரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூர் டு எய்ம் அண்ட் கெயின் என்ற முறையில் சர்வகாரி சித்தி தரும் சகல சௌபாக்கிய ஹோமதிர்வே ஹெர்பல்ஸ் பவுடர். இது வேற எங்கேயும் கிடைக்காது, இதை நம்ம தான் தயார் பண்ணுறோம். உங்களுடைய தேவைக்கு பயன்பெறுங்கள். இது 9382689814. 1 கிலோ 5600 ஆகுது. இந்த மூலிகை பொடியை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு சின்ன அகலில் உங்களுடைய பிரார்த்தனையில் பேப்பர் அல்லது வெத்தலையில் எழுதி வச்சு அதுக்கு மேலே இந்த மூலிகை பொடியை ஒரு கோபுரம் போல் சின்னதாக அழுத்தி வச்சு தீக்குச்சி பற்ற வச்சா போதும். சித்தர் சயின்ஸ் ஆஃப் ஆரோமா தெரப்பி என்ற முறையில் சித்தருடைய அருளாற்றல் உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் நிலவுவதை உணர முடியும். திருமணம் கைகூடும், குழந்தை பேர் கிடைக்கும், கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும், 16 வகை நற்பெயர்களும் கிடைக்கும். இந்த மூலிகைப்பொடி பயன்படுத்தும் நறுமணம் மிகுந்த இடத்தில் தீய சக்திகள் ஏதாவது இருந்தால் விலகும். வீண் வம்பு போட்டி பொறாமை எதிர்மறை எண்ணாலைகள் பில்லி சூன்யம் தொடரும் கவலை கலக்கம் மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி முகவளர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும். கல்வி வேலை வெளிநாட்டு வாய்ப்பு முன்னேற்றம் ஏற்படும். அனைவருக்கும் 16 வகை நற்பெயர்களும் கிடைக்கும். தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள். உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி வடபழனி சென்னை 9382689814. நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள்.